நாமக்கல்லில் நடைபெற்று வரும் புறவழிச்சாலை திட்டப் பணிகள் விரைவில் நிறைவு பெற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என நாமக்கல் நகர பேருந்து நிலையத்தில் புதிய வழித்தடம் மற்றும் நீடிப்பு செய்யப்பட்ட வழித்தடத்தில் நகர பேருந்து சேவையை துவக்கி வைத்து மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் தகவல். நாமக்கலை அடுத்துள்ள போடிநாயக்கன்பட்டி, சிவநாயக்கன்பட்டி, பழையபாளையம், கருப்பட்டிப்பாளையம், திண்டமங்கலம், பெரிய மணலி உள்ளிட்ட குக்கிராமங்களுக்கு பேருந்து வசதி வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனை அடுத்து மக்களின் கோரிக்கை ஏற்கப்பட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் புதிய வழித்தடம் மற்றும் வழித்தடம் நீடிப்பு செய்து 4 நகர பேருந்துகளை இயக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி வழங்கினார். இதனை அடுத்து நாமக்கல் நகர பேருந்து நிலையத்தில் இதற்கான துவக்க விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான திரு KRN ராஜேஷ்குமார் 4 பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி தமிழ்நாடு அரசின் நலத்திட்ட உதவிகளை எடுத்துரைத்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு அரசு நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயண திட்டம் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் நகர பேருந்துகளில் வேலைக்கு செல்லும் மகளிர், பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியருக்கு உதவும் வகையில் புதிய வழித்தடம் மற்றும் நீட்டிப்பு செய்யப்பட்ட வழித்தடத்தில் நகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மேலும் நாமக்கல் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புதிய புறவழி திட்டம் 4 கட்டங்களாக செயல்படுத்தப்படுகிறது. அதனை அடுத்து முதலைப்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து துறையூர் ரோடு, சேந்தமங்கலம் ரோடு, திருச்சி ரோடு மற்றும் மோகனூர் ரோடு வரை புறவழிச்சாலை அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது. 2ஆம் கட்டத்தில் மரூர்பட்டியில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்காக ரயில்வே வாரிய திட்டம் மற்றும் வடிவமைப்பு அனுமதி பெற்று 60 கோடி ரூபாய் மதிப்பில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டம் விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றும் தெரிவித்தார். சேந்தமங்கலம் மற்றும் நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எருமப்பட்டி ஒன்றியம், பழையபாளையம், சிவநாயக்கன்பட்டி, அதே போன்று மாநகராட்சிக்கு உட்பட்ட தும்பங்குறிச்சி, திண்டமங்கலம், அதே போன்று புதுச்சத்திரம் ஒன்றிய பகுதிகளுக்கு உட்பட்ட தத்தாதிரிபுரம் போன்ற பகுதிகளில் இந்த நகர பேருந்துகளுடைய இயக்கம் இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பயன்பெறுவார்கள். இந்த நாமக்கல் புறவழிச்சாலை பணியானது திருச்சி சாலை வரை இணைக்கின்ற அந்த 3 கட்ட பணிகளும் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவடைந்து அடுத்த ஆண்டு ஜனவரி துவக்கத்தில் நமக்கு பயன்பாட்டிற்கு அந்த சாலை வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் 4வது கட்டமாக திருச்சி சாலையிலே இருந்து நம்முடைய தொட்டிப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கின்ற பகுதிக்கும் இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணியும் விரைவில் துவங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு பே. ராமலிங்கம், திரு கு. பொன்னுசாமி, மாநகராட்சி மேயர் திரு து. கலாநிதி, மாவட்ட வருவாய் அலுவலர் மருத்துவர் ரே. சுமன், துணை மேயர் திரு சே. பூபதி, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கோட்ட மேலாளர் திரு ப. செங்கோட்டுவேலன் ஆகியோர் உட்பட உள்ளாட்சி பிரதிநிதிகள், துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்.